வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். பருப்பு வடை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். 1 ஹவருக்கு மேலே பருப்பு ஊற வச்சானா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் 1 ஹவருக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. பருப்பு நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜாரில் அரைக்கி எடுத்தாச்சு. அது கூடவே வரமிளகா பச்சை மிளகா தேவையான அளவு காரத்துக்கேற்ப வரமிளகா பச்சை மிளகா 2 எடுத்தாச்சு. கட் பண்ணி போடும்போது வாயில் கிடச்சிதுன்னா காரமாக இருக்கும். அதனால் பருப்பு கூடவே அரைக்கி எடுத்தாச்சு. உப்பும் சேர்த்தாச்சு. கூடவே எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு அரைக்கும் போது எல்லா பருப்பையும் அரைக்காமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தனியாக முழுசாகவே. ஏன்னா மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக முழு பருப்பை கூடவே மிக்ஸ் பண்ணி வடை போட்டாக்க நல்லா அங்கங்கே வாயில் கடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு வரும். அரைச்செடுத்த மாவு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட கலந்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வடை நல்லா மொறுன்னு வரதுக்கு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா உருண்டை பண்ணி தட்டி எடுத்துட்டு லோ ஃப்ளேமில் எண்ணெயை காய்ச்சி வடையை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். I think I found it now. What I've been looking for. Isn't it beautiful? It's got my head all up in the clouds. I think I found it now.